தேதியில் தமிழ்நாட்டை பாதிக்கும் மிக பெரும் வியாதி டயபெட்டிஸ். அந்த டயபெட்டிஸுக்கு ஒரே மருந்து பேலியோ. ஆனால் மக்களுக்கு இதை பின்பற்ற இருக்கும் ஒரே தடை அவர்களுக்கு விஷயம் தெரியாதுங்கிறது மட்டும்தான். நிறைய பேர் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, என்ன பண்ணால் நல்லா சொல்லுங்கள், நான் பின்பற்றுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கான வழிமுறை அவங்களுக்கு தெரியாது. திருப்பூரில் ஒரு மீட்டிங் 7ஆம் தேதி போட்டான். 7ஆம் தேதி ஆல்ரைட் ராஜா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அங்கே வந்தார். நம்பிக்கையெல்லாம் வந்தார். இன்னும் டயபெட்டிஸ் குணப்படுத்துகிறாங்கிறாங்க. சரி பார்க்கலான்ட்டு வந்தார். 250 இருந்துச்சு சுகர். மீட்டிங் முடிஞ்சது கேட்டு சரி நான் ஃபாலோ பண்ணுறேன் 4 நாள் ஃபாலோ பண்ணார். அப்புறம் நேற்று மதுரைக்கு வந்தார். 2வது தடவை வந்தார். 250 இருந்து என்னோடய ஃபாஸ்டிங் சுகர் இன்றைக்கி 120 ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு இருந்த மாத்திரையை நிறுத்திட்டேன். இனிமேல் என்னோடய ஒரே வேலை பேலியோவை பரப்புறது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு தென் தமிழ்நாடு முழுக்க நான் இனி பேலியோவை பரப்ப போகிறேன். அவர் ஊர் கோயில்பட்டி, அந்த ஏரியா ஃபுல்லாக பேலியோவை பரப்ப போகிறேன் அப்படிங்கிறாரு. இன்ஃபர்மேஷன் இஸ் பவருங்கிறான். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். என்ன தெரியுதோ அதுதான் சக்தி. நம்ம அறியாமை தான் மிக பெரும் பலம். இன்றைய தேதியில் டைப் 2 டயபெட்டிஸையும் பிளட் ப்ரெஷரையும் ஃபேட்டி லிவரையும் குணப்படுத்துவது எப்படி என்பது இந்த அரங்கில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். இது தமிழ்நாடு முழுக்க என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு டயபெட்டிஸ் ஃப்ரீ தமிழ்நாடு உருவாகும். சர்க்கரை வியாதி இல்லாத, இரத்த அழுத்தம் இல்லாத, மாரடைப்பு இல்லாத, கேன்சர் இல்லாத தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு யூகிக்க முடியுதா? அதை செயல்படுத்துவோம். இந்த குழு மாதிரி தான் அது இருக்கும். அதை நாம் அனைவரும் செயல்படுத்துவோம். இந்த உணவை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். ஏன் எடுத்து சொல்லுவோம்? ஏன் இது ஒரு ரிலிஜன் மாதிரி பரவாயில்ல. எல்லோரும் சொல்கிறாங்க இது ஒரு கல்ட்டு ரிலிஜன் அப்படிங்கிற. ஏன் சொல்கிறார்? அதுக்கு அவர் சொன்னார். அந்த அப்போ சொன்ன திருப்பூர்கார் அவர் சொல்கிறார், எங்கள் டாக்டருக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டருக்கு டயபெட்டிஸ் இருக்குது. அவர் காலெல்லாம் புண்ணு. எனக்கு அதை பார்த்தா பாவமாக இருக்குது. நான் எப்படி போய் அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கு? நான் போய் சொல்ல போகிறேன், பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார். கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் துன்பப்படுறாரு. அதை போக்குவது எப்படி என்பது நமக்கு தெரியும். அப்படி தெரிகையில் அதை சொல்லாமல் இருப்பது யாருனாலையும் முடியாது. குறிப்பாக மனிதநேயம் இருக்கும் கோயம்புத்தூர் மக்களால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. அதனால தான் இத்தனை கஷ்டப்பட்டு இவங்கெல்லாம் இத்தனை பேர் கஷ்டப்பட்டு மீட்டிங் போடுறாங்க. ஏன் போடுறாங்கன்னா அவங்க வியாதி குணமாச்சுன்னு வீட்டிலே உட்காந்துட்டு வந்துருக்கலாம். இவங்கெல்லாம் அரசியல் ஈடுபடுறதோ இயக்கத்தில் ஈடுபடுறதோ இந்த மாதிரி மீட்டிங் நடத்துகிறதோ உழப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் பெரிய பெரிய தொழில்கள் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவு ஓட்டு உட்காந்து வேலை செஞ்சுட்ருக்குறாங்கன்னு என்ன பண்ணுறோம்? எதை எதிர்பார்த்து பண்ணுறோம்? நம்ம நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணுங்கிறத எதிர்பார்த்தா நாம் பண்ணுறோம். அதனால் அந்த ஸ்பிரிட்டோட இந்த மூவ்மெண்ட்டை நம்ம நாடு முழுக்க கொண்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் ஒரு பலத்த கரவொலி மூலம் நம்முடைய லியாண்டர்ஜி அவர்களை வாழ்த்துவோம். இங்கே கலந்து கொண்டிருக்கிற நண்பர்களிடையே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்ல ஏதாவது கேட்க வேண்டும் என்று விரும்பினாலோ நீங்கள் இட் இஸ் an ஓப்பன் டைம். நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் லியாண்டர்ஜி அவர்களிடம். உங்களுடைய கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்வார். ஸ்கின் எல்லாம் சாக் ஆகி கொஞ்சம் ஏஜ் லுக் வருதா? வெயிட் லாஸ் ஆகும்போது, வெயிட் லூஸ் ஆகும்போது 15-20 கிலோஸ் எல்லாம் குறையுதுங்கிறாங்களே, அப்போ ஸ்கின் எல்லாம் சாக் ஆகி கொஞ்சம் ஏஜ் லுக் வருதுங்களா? அப்படி ஆகாது. ஏன்னா நிறைய பேர் ஸ்கின் வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, வயது குறைந்தது போலவும் பலரும் காணப்படுவார்கள் புகைப்படத்தை பார்த்தா. ஆனால் அப்படி ஆகாது சார். நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காம இருக்கும்போது ஹைப்ரிட் நாட்டுக்கோழி முட்டை இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அதனால் பண்ணக்கோழி முட்டையை சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. பண்ணக்கோழி முட்டையில் நாட்டுக்கோழி முட்டையில் இருக்கிற மாதிரி ஒமேகா 3 அமிலமும் ஊட்டச்சத்துக்களும் கிடையாது. ஆனால் அது கிடைக்காத பட்சத்தில் இது தாராளமாக சாப்பிடலாம். தேங்க்யூ சார். குட் ஈவினிங். என்னோட ஹோமோசிஸ்டின் லெவல்ஸ் 60ல் இருக்குது சார் இப்போது. ஸோ ஐ பீன் அட்வைஸ் டு டேக் மீட், பட் பீயிங் வெஜிடேரியன் ஐ ரெஸ்ட்ரிக்ட் மை ஃபுட் அப் டு எக் ஒன்லி. ஸோ இப்போ அதுக்கு ஏதாவது சப்ளிமெண்ட் எடுக்கலாமா? வாட் இஸ் த பெஸ்ட் ரெமெடி சார் டு பிரிங் இட் டவுன்?
ஹோமோசிஸ்டின் லெவல்ஸ் மட்டும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்காது, வேறு ஏபிஓஏ, பி, HDL இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கணும். B12, வைட்டமின் டி முதல் பல எண்களை பார்க்கணும். அதனால் உங்கள் ரிப்போர்ட் இருந்தால் கொடுங்க. டெஃபிஷியன்சி வந்து B6, B12, ஃபோலிக் ஆசிட் அண்ட் திஸ் ஹோமோசிஸ்டின் லெவல் இஸ் அட் 60. இந்த நாளையுமே நீங்கள் சரி பண்ணிங்கன்னா ஹோமோசிஸ்டின் வந்து நார்மல் ஆயிரும். ஆனால் இந்த பி வைட்டமின்கள் தான் வந்து ஹோமோசிஸ்டினை சல்ஃபராக மாற்ற தேவைப்படுபவை. ஸோ அதுக்கு ஃபுட்டு சார்? ஃபுட்டு வந்து B12 வந்து வெஜிடேரியன் சொன்னீங்க இல்லையா? ஐ ஆல்சோ டேக் எக் எடுக்கிறேன். எக் எடுக்கிறீங்கன்னா டெய்லி ஒரு எத்தனை முட்டை சாப்பிட முடியுமோ அத்தனை முட்டை சாப்பிடுங்க. பால் வந்து நிறையா குடிங்க. இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது, அது வந்து ஹோமோசிஸ்டின் லெவலை குறைக்க மிக மிக அவசியம். மற்றும் உங்கள் வைட்டமின் டி அளவை நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்களான்னு தெரியல, அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். B6 வந்து பயோட்டின், அது வந்து கீரையிலும் இருக்குது, எக்ஸ்லேயும் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எடுங்க. லிஸ்ட்டு வந்து நான் தரேன், இந்த வைட்டமின்ஸ்லாம் பார்த்து நான் தரேன். வணக்கம் சார். வெஜிடேரியன்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிப்ஸு உணவு முறைக்கு. நான்வெஜ்ஜாக மாறுங்கள். கரெக்டான வெஜிடேரியன்களுக்கு வந்து தேங்காய் சாப்பிடலாம், பட்டர் டீ என ஒரு தேர்வு இருக்கிறது, பாதாம் சாப்பிடலாம், அவகேடோ சாப்பிடலாம், அப்புறம் வந்து பன்னீர் வந்து எடுக்கலாம். அதனால் வெஜிடேரியன்களுக்கு வந்து எங்கள் டயட்டில் வந்து உணவு முறை இருக்கிறது. எடை குறைப்பு, சர்க்கரை, இரத்த அழுத்தம் இவற்றை விரட்டிய பல வெஜிடேரியன்கள் குழுவில் இருக்கிறார்கள். செல்வன்ஜி வந்து 40 வயசு வரைக்கும் வெஜிடேரியனாக இருந்தார். அந்த பேலியோ உணவு முறை ஃபாலோ பண்ணுறதுக்காக நான்வெஜ்ஜாக மாறினார். இப்போ எவ்வளோ பெனிஃபிட் அவருக்கு கிடச்சிருக்கு. அதனால் நான்வெஜ்ஜாக மாற முடியாட்டி எக்கு மட்டுமே சேர்த்துக்கோங்க. பேலியோ ஃபுட் வந்து எந்த ஏஜ்லேருந்து ஆரம்பிக்குன்னு ஏதாவது லிமிட் இருக்கா? ஏஜ் குழந்தைகளுக்கு தியரட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடி வலியுறுத்தலை. தியரட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை வந்து பேலியோ தான். நீங்கள் வந்து வந்து பேலியோ வந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் வந்து வேண்டாம், சின்ன குழந்தைகளுக்கு வந்து என்ஜாய் லைஃப். ஆனால் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கொடுங்க, ரைஸ் கொடுங்க. அவங்களுக்கு வந்து ஜங்க் ஃபுட் கொடுக்க வேண்டாம், கோதுமை வந்து கொடுக்க வேண்டாம். குறிப்பாக பெண்களுக்கு வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய, பெண் குழந்தைகளுக்கு வந்து சோயாபீன் கொடுப்பதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இதனால தான் வந்து இளவயதிலேயே இன்றைய பெண்கள் வந்து வயதுக்கு வந்து விடுகிறார்கள். பழங்குடி சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து 16 வயசு தான் வயசு வரும், ஆவரேஜ் 60. நீங்கள் எந்த அளவுக்கு விரைவில் வயதுக்கு வருகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரும் வாய்ப்பு வந்து பிற்காலத்தில் அதிகம். ஆனால் வந்து சோயாபீன் கொடுக்குறோம், அதில் எஸ்ட்ரோஜன் வந்து இருக்குது, ஜங்க் ஃபுட் வந்து கொடுக்குறோம், அது வந்து இன்சுலின் மற்றும் ஹார்மோன்கள் வளர்ச்சி விளைவுகளை ஏற்படுத்தி பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிக்கிறது. யாருக்காவது உங்களோட ரிப்போர்ட்ஸில் ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது டயட் வேணும் அப்படின்னாக்கா நான் அந்த பின்னாடி உட்காந்துருக்கேன், நீங்கள் உங்களோட சந்தேகங்கள் அங்கே வந்து கேட்டுக்கலாம். நன்றி. வேல்யூவில் வந்து தயிர் பால் இல்லைன்னு சொன்னீங்க, 4000 இயர்ஸாக தான் இருக்குது. அது இப்போ ஆட் பண்ணிக்கலான்னு தயிர் பால் ரெகுலராக. தயிர் பால் ஒரிஜினல் பேலியோல் இல்லை, அதுக்கு வந்து கால்சியம் வந்து வேறு முறையில் அவங்களுக்கு வந்து கிடைச்சிது. பட் ப்ராக்டிக்கல் ரீசன் கருதி குறிப்பிட்ட அளவு வரை அதை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கிறோம். எவ்வளோ 1 or 2 cups எடுக்கலாம் பால் தயிர் எடுக்கலாம். அப் டு 400 grams வரைக்கும் வந்து நீங்கள். அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். என்னுடைய ஆஃபீஸில் வந்து இயர்லி ஒரு ஃபுல் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வரை விட்டமின் டி இந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணதில்லை. ஸோ நான் வந்து இந்த இப்போ ஒரு 6 மாத காலமாக இந்த இதை தொடர்ந்து பண்ணதுனால இந்த டைம் வந்து விட்டமின் டி, சிஆர்பி ரெண்டையும் பார்க்க சொல்லியிருந்தேன். அதில் வந்து விட்டமின் டி அக்செப்ட் பண்ணி விட்டமின் டி முதல் முறையாக இந்த தடவை பார்த்துருக்காங்க. அதில் வந்து சிஆர்பி வந்து பார்க்கலை. சிஆர்பி வந்து இங்கே உள்ள அந்த மருத்துவமனையிலேருந்தே வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னவான்னு நான் கேள்விப்பட்டது என்னென்னா, எக்கோ, இசிஜி, ட்ரெட்மில் இது எல்லாமே பார்க்கறதுனால சிஆர்பி அவங்க பார்க்கலை அப்படிங்கிறது தான் இப்போது. ஸோ இதான் இந்த சிஆர்பி பார்க்கலை அப்படின்னா, இந்த எக்கோ, இசிஜி, ட்ரெட்மில்லாம் நார்மல் அப்படின்னா நம்ம சிஆர்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? இந்த ஒன்று. அப்புறம் வந்து நார்மலாக எல்லாத்தையும் நண்பர்கள்ட்ட இதை பற்றி பேலியோவை பற்றி பேசி அவங்கள வந்து இந்த பேலியோனா என்ன இதை பற்றிலாம் அவங்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது, நான் வந்து வெள்ளையங்கிரி மலையே வந்து சர்வசாதாரணமாக நான் ஏறிட்டு வர்றேன், நான் இவ்வளோ நாள் இதான் நான் சாப்பிட்டேன், இந்த உணவு முறையில் வந்து நான் ஆரோக்கியமாக இருக்கேன், வழக்கம் போல் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் வெள்ளையங்கிரி மலை ஏறி இறங்கி இருக்கிறேன், எனக்கு ஒன்று பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உடனடியாக இத்தனை ஆண்டு காலமாக நான் பின்பற்றி வந்த இந்த உணவு முறையை நான் உடனடியாக ஏன் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கை எடுத்த உடனே நண்பர்கள் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது போன்றவர்களுக்கு நாம் எப்படி அவர்களுக்கு சொல்லி எந்த மாதிரியான உணவு முறையை பின்பற்றுவதற்கான சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ப்ராக்டிக்கலான கேள்விங்க. இந்த சிஆர்பி மற்ற இன்சுலின் லெவல் அதெல்லாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்,
சார் சொன்ன மாதிரி உள்காயத்தோட தன்மை, இதை வந்து சரோகேட் மார்க்கர்னு சொல்லுவோம். எண்டு ஹார்ட்டோட டேமேஜ் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய வித்தியாசங்கள் தான் இந்த எக்கோ கார்டியோகிராம், இசிஜி. அதெல்லாம் சார் முன்வைத்த பிறகு இந்த 1 மணி நேரம் பேசினதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இந்த தன்மைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே க்யூரேட்டிவ் லெவலுக்கு போயிடக்கூடாது, ப்ரிவென்டிவ் லெவல். ஸோ அந்த ப்ரிவென்டிவ் லெவலில் இந்த ஹை சென்சிட்டிவ் சீரியாக்டிவ் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்சுலினோட லெவல், இதெல்லாம் வந்து ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இசிஜி, எக்கோ கார்டியோகிராம் நார்மலாக இருந்தாலும் சிஆர்பி லெவல் அதிகமாக இருந்ததுன்னா சார் சொன்ன மாதிரி உள்காயத்தன்மை, இரத்த குழாய்களுடைய உள்காயத்தன்மை இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு இதுங்க. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா கெரோட்டிட் இன்டிமா மீடியா திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டிமல் மீடியா திக்னஸ்ன்னு சொல்லி மூல நரம்புக்கு போகிற இரத்த குழாய்கள். இப்போ முன் வச்ச மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் லெவல்லாம் எடுத்துக்கிட்டு அதிகமாக பயப்படுறோம். நான் என்னுடைய அனுபவத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியாக இருந்த கூட நிறைய ஹார்ட் அட்டாக். நான் டயபெட்டாலஜிஸ்ட், இன்டென்சிவ் கேர் மெடிசன் இன்சார்ஜுங்க ஐசியூவில் என்னுடைய ஹாஸ்பிட்டலில். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் வந்து 60-70 தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து சிஆர்பி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இந்த முழு உடல் பரிசோதனை, இந்த பேலியோ பரிசோதனையில் ஒவ்வொரு சரகேட் மார்க்கர் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. 0 ஹோமோசிஸ்டின் லெவல் அப்படியெல்லாம். ஸோ எக்கோ கார்டியோகிராம், இசிஜியை மட்டும் நம்ம வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணிடக்கூடாதுங்க. நன்றி செல்வன் அவர்களே, உங்களுடைய அருமையான உழைப்பு. எனக்கு 2 கேள்வி, எனக்கு 2 கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இந்த ஆதி மனிதன் உணவு முறைன்னு சொல்லுவோம். அவங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் த அனிமல்ஸ் அவங்க வந்து பழங்களும் சாப்பிட்டுருந்தாங்க. பட் நம்மளோட டயட்டில் வந்து பழங்கள் கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ ஐ லைக் டு நோ வை. ஃபர்ஸ்ட் கொஷின் சார். செகண்ட் கொஷின் இஸ் லிட்டில் பேசிக் கொஷின். இப்போது நம்ம முட்டை, இறைச்சிகள்லாம் நமக்கு கொலஸ்ட்ரால் வருதுன்னு சொல்லுவோம். பட் ஆயில் வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆயில் ஆல்சோ increases I'm not sure it's a fat or cholesterol. So that's a basic question. Why we are avoiding? What is the problem with the oils? பழங்கள் வந்து ஏன் சாப்பிட்றதுன்னா, ஆதி மனிதன் வந்து பழம் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்டால் பதில் வந்து கிடையாது. ஏன் வந்து சாப்பிடல அப்படின்னா, அன்றைய பழங்கள் வந்து இன்றைய பழங்கள் மாதிரி இனிப்பு குண்டுகள் வந்து கிடையாது. இன்றைய பழங்கள் வந்து நம்ம ஒரு மாம்பழத்தை விதை நீங்கள் ஏன் வந்து தோட்டத்தில் நட்டு வைக்கிறீங்க? அது கசப்புனா நட்டு வைப்பீங்களா? நட்டு வைக்க மாட்டோம். அது இனிப்பாக இருக்குதுன்னா தான் நட்டு வைப்போம். இப்படி ஹைபிரிட் முறையில் ஒட்டு மூலம் அதீத இனிப்பு தரக்கூடிய பழங்களை தான் வந்து இன்னைக்கு நம்ம விளைச்சிருக்கிறோம். இது வந்து கடந்த 10,000 ஆண்டுகள் நிகழ்ந்தது. நீங்கள் காட்டில் போய் அங்கே இயற்கையாக கிடைக்கிற வாழைப்பழமோ அல்லது முதல்ல காட்டுக்கு போங்க, போய் அங்கே ஏதாச்சும் பழம் கிடைக்குதான்னு பாருங்க, கிடைக்காது. காட்டில் பழம் இருப்பது வந்து மிக மிக அரிது. அப்படியே இருந்தாலும் 1-2 தான் கிடைக்கிறது. சீசனல், எல்லா பழங்களும் சீசனல். மா சீசனல், பழம், வாழை எல்லாமே சீசனல். ஆண்டு முழுக்க ஒரு ஊரில் பழமுதிர் நிலையம் வந்து கிடையாது. கோயம்புத்தூர் இருக்குது. வேணுங்கிறப்ப போய் நீங்கள் ஆரஞ்சு சாப்பிடலாம். ஆனால் ஆதி மனிதனுக்கு வந்து கொல்லிமலையில் இருக்கிறவனுக்கு ஆரஞ்சு வேணும்னா அவனுக்கு ஃப்ளாரிடா போயிருக்கணும். எப்படி போயிருக்க முடியும்? போயிருக்க முடியாது. சீசனில் பழங்கள் கிடையாது. கிவி பழம் இன்னைக்கு நம்ம ஊரில் கிடைக்குது. கிவி வேணும்னா நியூசிலாந்துக்கு போகணும். இப்படி போயிருக்க முடியாது காலத்தில். அதனால் வந்து அன்றைய பழங்கள் வந்து கசப்பு, அதை வந்து சாப்பிடவே முடியாது. முதல்ல வந்து பழங்களை சாப்பிட்டு இருக்கவே முடியாது. அடுத்ததாக அப்படி சாப்பிட்டு இருந்தாலும் வந்து அது சீசனெலாம் வருடத்தின் சில நாட்கள் மட்டுமே கிடைக்கும். அதனால் வந்து நாங்கள் பழங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்ல, வெயிட் லாஸ் ஸ்டேஜில் சாப்பிட வேண்டாம், மெயின்டெனன்ஸ் டயட்டில் கொஞ்சமாக பழங்களை வந்து சேர்த்துக்கலாம். இரண்டாவதாக ஆயில்கள், எல்லா ஆயிலும் மோசம்னு சொல்ல, இந்த தாவர எண்ணெய், வெஜிடபிள் ஆயில், ஹைலி ரிஃபைன்ட் ஆயில் தான் வேண்டாங்கிறோம். இயற்கையாக கிடைக்கும் வெண்ணெய், நெய், செக்குலாட்டி தேங்காய் எண்ணெய் மற்றும் அனிமல் ஃபேட்ஸ் என்று சொல்லப்படும் லாட் மற்றும் டேலாவை விரும்பிய அளவு சாப்பிடலாம். ஒரு ராங் கான்செப்ட். அந்த பிராய்லர் சிக்கன்ஸ்க்கு வந்து அந்த கோழிக்கு வந்து சீக்கிரமாக வளரணுங்கிறதுக்காக ஹார்மோன்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு. ஹார்மோன்ஸ் கொடுத்தா அந்த கோழியால் வந்து வளர முடியாது, உடனே இறந்து போயிடும். இட் வில் நாட் சர்வைவ். அவங்க கொடுக்கறது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். அப்புறம் இந்த சோளமெல்லாம் இருக்குல்ல, அதோட தீனி கொடுக்குறாங்க. சீக்கிரமாக அது வந்து வெயிட் கூடணும், விற்கிறப்ப வெயிட் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக. அதனால் அந்த சிக்கனில் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து அது சாப்பிட்றதுனால நமக்கு வராது. ஸோ இட் இஸ் ஏ ராங் கான்செப்ட். ஐடியல் இஸ் கண்ட்ரி சிக்கன். அதாவது நாட்டுக்கோழி கிடைச்சா, நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா நல்லது. அப்படி இல்லைன்னா பிராய்லர் கோழி, பிராய்லர் முட்டையும் சாப்பிட்லாம். அதனால் ஒன்றும் தவறு வராது. நம்ம குழுலேயே ஒரு வெட்டினரி டாக்டர் இருக்கார், அவர் அதை பற்றி டீட்டெயில் போஸ்ட் போட்டிருக்காரு, ஃபைல் செக்ஷனில் இருக்குது. அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் பற்றி அவர் கேட்டார்.
ஃப்ரூட்ஸ் வந்து இட் கண்டைன்ஸ் ஃப்ரக்டோஸ், அது வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ். இப்போ நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அது கூட வந்து சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்றது இல்லை டைரெக்டாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றப்ப, இப்போ மில்க்குன்னு சொன்னாலே மில்கில் வந்து லாக்டோஸ், அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சுகர்ஸ், அது வந்து ஃப்ரக்டோஸ், அதனால நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. இன்னொரு ப்ராக்டிக்கல் ஊற்றி, நான் என்னுடைய வீடு சாய்பாபா காலனியில் நிறைய எஃப்எம்லாம் அட்வர்டைஸ் பண்ணி கேட்டிருப்பீங்க, சரவணா மூலிகை சிக்கன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஓனரை பார்த்து அதில் இந்த இது மாதிரி அக்ரெடிட்டேஷன்லாம் வாங்கியிருக்கிறாங்க, நாமக்கல்லாம் போய் வெட்டினரி இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க முன்வைக்கிற ஒரு இது வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிள். நார்மலாக உள்ள பிராய்லர் கோழிக்கும் அவங்க ரைஸ் பண்ணுறதுக்கும் 75% வந்து உங்களுக்கு வந்து மூலிகைகள் இலைகள், அதை வச்சு 25% கிரெயின்ஸு. இந்த கிரெயின் ஃபெட் மீட் அப்படிங்கிறது சார் ஹைலைட் பண்ணார், அதை சொல்கிறது விரும்புகிறேன். அதில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஒமேகா 6 ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பு எண்ணெய்கள் அதிகம். ஸோ அதை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம். அவங்க கேட்ட இதுக்கும் இதே வெண்ணெய் நெய் அந்த இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஜாஸ்தி. ஸோ உள்காயத்தை உண்டாக்கக்கூடிய ஒமேகா 6ங்கிறது கம்மி. ஸோ அந்த தானியங்களை வந்து நம்ம கோழிக்கு அதெல்லாம் கொடுக்கும்போது ஸோ நேச்சுரலி அதில் வளர்ந்த மீட் வந்து அதில் வந்து அதோட கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நாட்டுக்கோழி கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில், மூலிகை சிக்கன் இந்த மாதிரி உள்ளதில் இந்த அளவு வந்து கம்மியாக இருக்கும். அதான் வித்தியாசம். செயற்கையாக சேர்க்கப்படும் சல்ஃபர் வந்து வேண்டாம். நீங்கள் வந்து இயற்கையாக வந்து மண்ணின் மூலம் கிடைக்கும் சல்ஃபர் வந்து உங்களுக்கு நல்லது. செயற்கையாக வந்து அது சேர்க்க வேண்டாம். அது செக்குலாட்டின தேங்காய் எண்ணெயில் வந்து நீங்கள் ரிஃபைன் பண்ணாமல் ஒன்று கோல்டு ப்ரெஸ்டு அல்லது ஹாட் ப்ரெஸ் அப்படின்னு இரு வகைகள் இருக்குது. அதில் வந்து கோல்டு ப்ரெஸ்டு ஆயில் தான் வந்து பெஸ்ட்டு. அதில் வந்து வெறும் இது மட்டும் வெள்ளத்தை மட்டும்தான் வந்து சேர்க்குறாங்க. ஹாட் ப்ரெஸ் ஆயில் வந்து இருக்குது, அது 118 டிகிரிஸு கீழே சூடு பண்ணுறாங்க. அது வந்து அந்த வெப்பத்தில் வந்து அது ஆபத்தானது கிடையாது. ஆனால் ரொம்ப ஹை ஹீட்டில் வந்து அது சூடு பண்ணுறப்ப தான் வந்து அது ஆபத்தாகுது. கூட வந்து சல்ஃபர் மற்றும் அது மட்டும் சேர்ப்பதில் பல ப்ரிசர்வேட்டிவ்களை சேர்க்கிறார்கள். அதனால் அதை தவிர்ப்பது நல்லது. வணக்கங்க. இது இப்போ சமீபத்தில் வந்து எனக்கு வந்து இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து பண்ணாங்க. ட்ரிபிள் வெசல் டிசீஸால் பாதிக்கப்பட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண பின்னால் வந்து கொழுப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி சுகர் இந்த மாதிரி பிரச்சனையினால் இருக்கிறவங்க வந்து இந்த பேலியோடைட் சாப்பிட்றதுனால கம்மியாகுன்னு சொல்கிறீங்க. நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இதை சாப்பிட்லாமா? ஒரு சில ஆய்வுகளில் செக் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் ட்ரையலில் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசங்கள் நம்ம அந்த பயோகெமிஸ்ட்ரி பிளட் டெஸ்ட்டில் பார்க்குறதுக்கு ஒரு ஆரம்பத்து ஸ்டேஜிலேருந்து ஃபுல்லாக இல்லாமல் ஒரு 25% 30% வித் மெடிசன்ஸ் மாத்திரைகளோடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா அது வந்து பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் வந்து என்ன வித்தியாசம் வருங்கிறத ஒரு மருத்துவரும் நோயாளியும் 2 பேரும் புரிதல் பண்ணிக்கிட்டு இது பண்ணும்போது அந்த மெடிசன்ஸுடைய தேவை கணிசமாக குறையிறத நம்ம வந்து சப்ஜெக்டிவ் நம்மளால் உணர்வுபூர்வமாக பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் உள்ளதெல்லாம் நம்ம குறைச்சிட்டு இயற்கையாக உள்ளதில் இது பண்ணலாம். இதுதான் ஒன்லி சொல்யூஷன். ஏன்னா சார் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் நம்ம டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறது கிளினிக்கல் ப்ராக்டிஸ் கைட்லைன்ஸ். பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டினா இதில் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி இப்படி எப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு கவுண்டர் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேப்லெட்டோடைய தேவைகளை குறைச்சிக்கலாம். ஸோ என்னுடைய அனுபவத்தில் பிபி மெடிசன் 30 வருஷமாக எடுத்துகிட்டு இருந்தது. 3 ட்ரக் இது. ஆரம்பத்தில் ராஜா என்னுடைய கிளாஸ்மேட்டு மெடிக்கல் காலேஜில் படிக்கிற சமயத்தில் கார்டியாலஜிஸ்ட்டு அவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் வந்து இதை வந்துருச்சுன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், அம்மா அப்பாவுக்கு இருக்குதுன்னா நீங்களே எடுத்துக்கோங்க. ஸோ மெடிசன்ஸ் போட்டாச்சு. ஸோ ஒவ்வொரு 25-30 வருஷ காலகட்டத்தில் 1 மெடிசன் 2 மெடிசன் 3 மெடிசன். இப்போ அடுத்தது சார் சொன்ன மாதிரி ஸ்டாட்டின் ரொம்ப நம்ம வந்து அறிவியல் இதில் வந்து அதிகமாக இருக்கும்போது நமக்கு அதிக பயம் ஜாஸ்தியாக வரும். 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, ஏஜ் அபவ் 40, கொலஸ்ட்ரால் வந்து ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணுறோம் வருஷத்துக்கு ஒரு தடவை, கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் கைட்லைன்ஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த அளவுக்கு மேலே கொலஸ்ட்ரால் போச்சுன்னா டாக்டராக இருந்தால் லாயராக இருந்தால் இன்ஜினியர் இருந்தால் யாராக இருந்தாலும் மெடிசன் சாப்பிட்டு தான் ஆகணும். சுகர் வரக்கூடிய தன்மை அதுவும் ஏற்படுது. 100 80 90 100 அப்படியே இப்போது 102 பக்கம் வந்தாச்சு. ஸோ அதுக்கும் வராமல் இருக்கிறதுக்கு மெட்ஃபார்மின் போன்ற தடுப்பு மாத்திரைகள். இப்போ இந்த 3 மாதத்தில் வித்தியாசங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. எல்லா மாத்திரைகளையும் நம்ம நிறுத்தியாச்சு, உடம்புல எடை குறைச்சிது.
ஸோ இவ்வளவு வித்தியாசங்கள் மருத்துவ வித்தியாசங்கள் ஏற்படும் போது மருத்துவ வியாதி இருந்து அதுக்கு வைத்தியம் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை, ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா, ஒரு ஸ்ட்ரோக் பக்கவாதம் வந்துச்சுன்னா அவங்க வந்து அட்ரோஸ்டாட்டின் கண்டினியூஸாக எடுக்கணும். 40 மில்லிகிராம் டு 80 மில்லிகிராம் கொடுப்பாங்க. திரும்பவும் அது ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து நிறுத்தக்கூடாது. இப்போ நாங்களாம் ஏன் நிறுத்தினோன்னா, 40 வயசுக்கு மேலே இருக்கிற சர்க்கரை வியாதி, பிபி இருக்கிறவங்க வந்து அந்த வியாதி அதாவது ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்காக ப்ரிவென்டிவாக 10 மில்லிகிராம் கொடுப்பாங்க, 20 மில்லிகிராம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிறுத்தலாம். அவங்க வந்து ஒமேகா 3 சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம், இல்லை ஒமேகா 3 அதிகமாக இருக்கிற சீ ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்லாம். சரியா? நீங்கள் வந்து ட்ரக்ஸ் கண்டினியூ பண்ணணும். இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த டயட்டில் வந்து உங்களுக்கு HDL இன்க்ரீஸ் ஆகும், ட்ரைக்ளிசரைட் கம்மியாகும், உங்களுக்கு பெனிஃபிட் தான் இருக்கும். ட்ரக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. டோஸ் வந்து உங்கள் டாக்டரோட கார்டியாலஜிஸ்டோட அட்வைஸ் படி ஒரு அடுத்து 3 மாதம் கழிச்சு பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்ப உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்துட்டு அவரே டோஸ் வந்து கம்மி பண்ணுவார். வைட்டமின் டி பேசும்போது இப்போ நம்ம என்னோட கேஸில் பார்த்தோம்னா 15 இருக்கு. மற்ற பேராமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டிருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. B12 அண்டு எப்படி பேராமீட்டர்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்குது. வைட்டமின் டிக்கு கண்டிப்பாக சப்ளிமெண்ட் எடுக்கணுமா, இல்லை 15 to 20 மினிட்ஸ் ரெகுலர் செஷன் இருந்தாலே போதுமா? எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? இமீடியட்டாக இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை டே பை டே நம்ம செஷன்லேயும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமா? உங்களால் தினமும் வெயிலில் நிற்க முடியுமா? 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளார 20 நிமிஷம் 30 நிமிஷம் நிற்க முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியும்னா இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து நார்மல் லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சன் செஷன் டெய்லி எடுக்கலாம். முடியாதுங்கிறவங்க ஆரம்பத்திலே வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது தான் நல்லது. ஜென்ரலாக ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க 60,000 யூனிட்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை 2 மாதம் எடுக்கணும். அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கலாம், இல்லைன்னா டெய்லி 5,000 யூனிட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். இப்போ வந்து ஒரு 20லேருந்து 30 இருக்குது. 20ங்கிறது இன்சஃபிஷியன்சி, 20 to 30ங்கிறது. 20 கீழே டெஃபிஷியன்சி, 30க்கு மேலே வந்து நார்மல். நம்ம சொல்கிறது 50க்கு மேலே இருந்தால் ஐடியல்னு சொல்கிறோம். அதெல்லாம் வரணும்னா ஓரளவுக்கு இந்த டேப்லெட்ஸ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஐடியல் வந்து சென்சேஷன், அதுவும் அந்த டைமில் தான் நமக்கு கிடைக்கும். 11 to 3, 11 to 1 வந்து ஐடியல். 40% மோர் தென் 40% வந்து பாடி வந்து சன்னில் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சாப்பிட்லாம். D3 ஷார்ட்ஸ்ன்னு இருக்குது, D3 மஸ், ஜஸ்ட் D3, அது நிறைய பிராண்ட்ஸ், இந்தியன் பிராண்ட்ஸே இருக்குது. உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. எங்கள் குரூப்பில் சப்ளிமெண்ட்ஸே சஜஸ்ட் பண்ணல. டயட்டில் எடுக்க முடியாதவங்களுக்கு தான் சப்ளிமெண்ட்ஸ். டயட்டில் வந்து உங்களால் எல்லாம் எடுக்க முடியும்னா சார் சொல்லுவார், அந்த மாதிரி டயட்லேயே எடுக்க முடியும்னா ஒரு மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி வராமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். பயோட்டின் அந்த மாதிரி எல்லாமே வந்து இது பண்ணலாம். விட்டமின் டிக்கு சன்செஷன்ஸ் வந்து பண்ண முடிஞ்சதுன்னா இப்போ அதுவும் போதும். இப்போ வந்து ஒமேகா 3க்கும் சீ ஃபுட் சாப்பிட்டா போதும். அந்த மாதிரி உங்களால் டயட்டால் கரெக்ட் பண்ண முடியல, ரொம்ப டெஃபிஷியன்சி இருக்குன்னா இமீடியட் கரெக்ஷன்ஸ்க்கு வேணால் எடுக்கலாம். ஒமேகா 3 எடுத்திங்கன்னா உங்களோட HDL இன்க்ரீஸ் ஆகும், அந்த வெசலில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன்லாம் கம்மியாகும், உட்காயங்கள்லாம் கம்மியாகும். இந்தியன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து EPA DHA எல்லாம் கம்மியாக இருக்குது. இப்போ அந்த ஒமேகா 3ல் வந்து கிளியர் சீயில் இருக்கிற பெரிய ஷார்க் அந்த மாதிரி இருக்குது, அது சாப்பிடக்கூடிய இந்த வீட்ஸ் அந்த ஆல்கே சாப்பிட்றப்ப அதிலேருந்து தான் நமக்கு வந்து ஒமேகா 3 கிடைக்குது, அந்த ஃபிஷ்லேருந்து கிடைக்கல. ஸோ நம்மளோட இங்கே இருக்கிற ஒரு டேம் மீனை பிடிச்சி சாப்பிட்டா அதில் நமக்கு ஒமேகா 3 கிடைக்காது. இருக்குது EPA DHA வந்து கம்மியாக இருக்குது. EPA DHA வந்து ரெண்டும் சேர்ந்து 1000 மில்லிகிராம் வர மாதிரி இருந்தால் தட் இஸ் ஐடியல் சப்ளிமெண்ட். ரொம்ப வந்து கொலஸ்ட்ரால் லெவல் பேடாக இருந்தால் 2000 மில்லிகிராம் வரைக்கும் பர் டே எடுக்கலாம். 1000 மில்லிகிராம் ட்வைஸ் a day. சார், பாதாம் உண்பது வந்து வயதுக்கு தகுந்தபடியான எண்ணிக்கைனா இப்போ சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க சார். அப்போ 100 கிராம் பாதாம்னாக்க அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 100 கிராம் 100 கிராம் பாதாம் வந்து சாப்பிட்ணுன்னா அவங்க பல்லு வந்து முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிடலாம். 100 கிராம் கொடுக்கலாமாங்க? தாராளமாக சாப்பிடலாம். 700 கலோரி இருக்குது. வைட்டமின் இ வந்து இதில் இருக்குது. அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கணக்கு கிடையாது. அதில் வந்து 23 கிராம் புரதம் வந்து இருக்குது. அதில் வந்து இருப்பது வந்து இதயத்துக்கு நன்மை அளிக்கக்கூடிய மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். இத்தனை அருமையான ஒரு உணவை ஏன் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள்?
சார் இப்போ பேரண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு குழந்தைகளுக்கு வந்து அதான் பேலியோன்னா குழந்தைகளுக்கு அது பேலியோவே கிடையாது. நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுப்பது வந்து நார்மலான இயற்கையான உணவு தான். அதனால் வந்து அவங்களுக்கு வியாதி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெஸ்ட் வந்து அவசியம் இல்லை. குழந்தைகளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் டெஸ்ட் வந்து எடுப்பது மிகப்பெரிய தவறு, எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, ஏன்னு தெரியல. சுகர் டெஸ்ட் வந்து எடுக்கலாம், டயபெட்டிஸ் இருக்குது. நான் இயற்கை நார்மலாக இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பாதாம், முட்டை, இறைச்சி இதெல்லாமே தாராளம், இது டயட்டே கிடையாது, இதுதான் வந்து நார்மலான உணவு. அதனால் அது தாராளமாக அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். கூட வந்து பழங்கள் முதலியவற்றை சேர்த்து கொடுக்கலாம். டாக்டர் சுமதி வந்து இதை இன்னும் சிறப்பாக சொல்லுவார். எங்கள் வீட்டில் ஐம் டாக்டர் சுமதி ராஜா, பொள்ளாச்சியில் இருக்கேன். மிஸ்ஸஸ் டெஸ்டி பேபி சென்டர் ரன் பண்ணுறோம் பொள்ளாச்சியில். என் ஹஸ்பண்ட் டாக்டர் ராஜா, பீடியாட்ரிஷியன். இப்போ எங்கள் வீட்டில் நான், என் ஹஸ்பண்ட், எங்கள் அம்மா 3 பேரும் பாலியோ டயட் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக என் பொண்ணு வந்து இந்த பாலியோ டயட்டை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறா. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே தான் வந்து சில்ட்ரனும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம தனியாக அவங்களுக்கு இது சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டாம். இதே வந்து மெட்ராஸில் ஒரு பேர் 2 பேர் வந்தாங்க, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அதில் வந்து போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரீசெண்டாக ஒரு 6 monthsக்காக தே ஸ்டார்டட் பாலியோ டயட். அவங்க வீட்டில் 2 குழந்தைங்க. பெரிய குழந்தை பாலியோ டயட் ஃபாலோ பண்ணல, ஏன்னா அவங்க அந்த குழந்தை சின்னதாக இருக்கும் போது அவங்க பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணல. பட் இந்த 2வது குழந்தை ஜஸ்ட் 1.5 years, அந்த குழந்தை பாலியோ மட்டும்தான் சாப்பிடுது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கல, பட் ஆட்டோமேட்டிக்கலி இந்த சைல்டு வாஸ் ஃபெட் பாலியோ. சரிங்களா? ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் பாலியோ, பட் அதுதான் அவங்களுக்கு நார்மல் டயட் கூட. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் தட் இஸ் குட் ஃபார் தி சில்ட்ரன் டூ. ஃபைன். ஒரு 60 நாளாக நான் இதை பின்பற்றிட்டு இருக்கிறேன். எனக்குள்ள சந்தேகம் என்னென்னா, நான் வந்து வீட்டில் வந்து இதை சாப்பிட்றதுல வந்து அவங்களுக்கு அவ்வளோ திருப்தி இல்லை, ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு நினைக்கிறாங்க. நான் அந்த புத்தகம் படிச்சுட்டேன், என் நண்பர் தான் எனக்கு அதை அறிமுகப்படுத்தினார். அது எனக்கு வந்து முழு நம்பிக்கையோடு தான் நான் இருக்கிறேன். ஆனாலும் ஒரு வாரத்தில் 1 நாள் வீட்டில் வந்து சாப்பிட்றதுங்கிற வகையில் உணவு சாப்பிட்றேன். அரிசி உணவோ கோதுமையோ சாப்பிட்றேன். வாரத்தில் 1 நாள் தான் சாப்பிட்றேன்.